சரி gift இல்லனா நான் அட்லீஸ்ட் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களே. ஏய் இதான் நான் உனக்கு கொடுக்குற ட்ரீட். ஏன் டாடி இப்ப கூட இந்த சாலஸ் தான் உங்களுக்கு ஸ்பான்சரா? ஆமா அவங்களாவது இருக்காங்களே சந்தோஷப்படுங்க. Hey Maggie. Hi auntie. இன்னைக்கு நீ கிராஜுவேட் ஆயிட்டல, congratulations. நம்ம கம்பெனிக்கு ஏதாவது பப்ளிசிட்டி வேணும்னா நீ மேகி கிட்ட கேட்கலாம். நாம இந்த ரேஸ் வின் பண்ணா போதும், எந்த பப்ளிசிட்டியும் தேவையில்லை. நிச்சயமா இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த வாட்டி வின் பண்ணிடுவோம்னு தோணுது. ஓ என்ன பண்றே, டர்னிங் ஸ்பீட குறைக்கணும். ரே கட் பண்ணு. ரே நீ டர்னிங் அட்வான்ஸா கட் பண்ணிருக்கணும். ஓ எப்படி வண்டி ஓட்டுறது உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தை கிட்ட கத்துக்கணுமா? ஆனா ரே ஓட்டர் ஸ்டைலே தனி இல்ல. ஆனா பிராக்டிஸ் தான் பத்த மாட்டேங்குது. ட்ரிப் மாஃபியா பத்தி என்ன நினைக்கிறீங்க டாடி? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் லக் இருக்கறதுனால தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். அதுவும் இருக்கலாம். ஆனா அவன் ரேஸ் சூப்பரா ஓட்டுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுவும் இல்லாம அவன் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவான். எனக்கு அப்படி தோணல. எதுக்கு டாடி அடிக்கடி இந்த ரூட்லயே வரீங்க? என்ன மேகி இப்படி போனா தான் ஷார்ட்கட்ல போக முடியும். எனக்கு இந்த மரத்தை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அடிக்கடி காரை கொண்டு போய் அந்த மரத்துல தான் மோதனல்ல. அது நீ செஞ்ச தப்பு, மரம் என்ன பண்ணும்? சரி போத விடு. ஆனா நான் உன்ன மாதிரி கண்ணுக்கு நேரா தெரியுற சவுத்துல போயிடுக்கலையே. மேகி அண்ணகிட்ட அப்படி பேசக்கூடாது. இன்னொரு தடவை இந்த ரூட்ல வரும்போது நீ தயவு செஞ்சு அந்த மரத்தை பார்க்காம ரியர் வியூ மிரரை பாரு. அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்ற? ஓகே டாட். குட் கேர்ள்.